பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க. இந்த வீடியோல என்ன பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா? நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உன்னால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும். அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த கலையில மேஷராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா, அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இனி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வருங்க. தெய்வீக உள்ளம் கொண்ட தெய்வத்தை மட்டுமே நம்பக்கூடிய தெய்வ பக்தர்களே, இப்போ இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாபெரும் மாற்றத்தை தரக்கூடிய பதிவு தான். நம்மளை உருவாக்கக்கூடிய சக்தி எதுங்க? நம்ம வாழ்க்கையில தடைகளை நீக்கக்கூடிய சக்தி எது? நம்மளுடைய கர்மத்தை வெட்டி எறிந்து புதிய அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய சக்தி எது? ஒரு பவர்ஃபுல்லான கடவுளை பத்தி நாம இந்த பதிவுல பேச போறோம். பவர்ஃபுல்லான கடவுள் அப்படின்னாவே யாரா இருக்குங்க? நவ கிரகங்கள்ல ரொம்ப வலிமையானவர் யாரா இருக்கும்? யாருங்க? சனி பகவான் தான். இவர் நினைச்சா நம்மளுடைய வாழ்க்கையை சீராக்கவும் முடியும், சீர்குலைக்கவும் முடியும். அப்போ இவர்கிட்ட நம்ம நியாயமா நடந்துக்கிட்டா இவர் நியாயமா நடந்துப்பார். நவ கிரகங்கள்ல இவருக்கு ஏங்க ஈஸ்வர பகவான் அப்படிங்கிறவருக்கு இணையான ஈஸ்வர பட்டத்தை கொடுத்திருக்காங்க. சனீஸ்வர பகவான் ஏன் சொல்றோம்? ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய செயல்பாடுகளுக்கு தகுந்தாற் போல சீர்தூக்கி பார்க்கிறதும் இவர் தான். அதற்கு ஏற்றாற் போல பலன்களை தரக்கூடிய நீதிமானாக சனி பகவான் விளங்குவதனாலதான் நம்ம செய்யக்கூடிய நன்மைக்கு தகுந்த மாதிரியும் தீமைக்கு தகுந்த மாதிரியும் பலன் தரக்கூடிய சனி பகவானுடைய தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கடினமா உழைக்க வைக்குங்க, பொறுமையை கற்றுக் கொடுக்கும். பலவிதமான தொழில்களுக்கு காரக கிரகமான சனி பகவான் நீதி தவறாத பண்புடையவர். இவரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசியில 2.5 வருஷம் வாசம் செய்யக்கூடியவர். சனி பகவான் ராசிக்கு மிகப்பெரிய வாழ்க்கை அனுபவத்தை தந்துட்டு தான் அந்த இடத்தை விட்டு நகருவாருங்க. அதனாலதான் நம்ம பெரும் பாடுபடுவோம். ஆனா அவர் நம்ம ராசியை விட்டு போயிட்டார்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை போல ஒரு அனுபவசாலியை யாராலையும் பார்க்க முடியாது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ வக்ர நிவர்த்தி ஆக போறார். புரியுதுங்களா? இந்த வக்ர நிவர்த்தியாலதான் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட உடல் ரீதியா மனம் ரீதியா பணம் சார்ந்த விஷயங்கள் இந்த பிரச்சனைகள் சரியாக போகுது, நல்லது நடக்குமா இல்ல இதுக்கு மேலையும் ஏதாவது கஷ்டத்தை மேஷராசி அனுபவிக்க போகுதா, இதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்க போறோங்க. இப்போ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இவர் தரக்கூடிய வக்ர நிவர்த்தி கால பலன்களை எப்படி அனுபவிக்க போறீங்க, எந்த துறைகள்ல வளர்ச்சி இருக்கும், எந்த தடை நீங்கும், வேலை எப்படி இருக்கும், பணம் எப்படி இருக்கும், திருமணம் எப்படி இருக்கும், ஆரோக்கியம் எப்படி இருக்கும், ஆண்களுக்கு எப்படி இருக்கும், பெண்களுக்கு எப்படி இருக்கும், இது போல தனித்தனி பலன்களை பார்க்க போறோங்க. அன்றாட நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, செய்யக்கூடாதது என்ன, வீட்டிலிருந்தே எப்படி நீங்கள் சனி பகவானுடைய அனுகூலத்தை பெற முடியும், எல்லாத்தையுமே அடுக்கடுக்கா உங்கள் மனசுக்கு முழு திருப்தி தரக்கூடிய வகையில் துல்லியமான ஜோதிட அடிப்படையில் நான் சொல்ல போகிறேன். இதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. சனி பகவானுடைய அருள் உங்கள் வாழ்க்கையினுடைய அதிர்ஷ்ட கதவை திறந்து வைக்க போகுது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வலிமையான நிலையில் இருக்காருங்க. இது நாள் வரைக்கும் வக்ர கதியில் இருந்தார், இப்போ வக்ர நிவர்த்தி ஆக போறார். இதனால் நமக்கு என்ன நல்லது நடக்கும்? நமக்கு எப்பவுமே பாசிட்டிவா சொல்லிதான் பழக்கம், பாசிட்டிவா எதிர்பார்த்து தான் பழக்கம்ங்க மேஷராசிக்காரங்களே, இல்லையா? இனி பின்னோக்கி இருந்த சனி பகவான் நேர்பாதையில் நகர ஆரம்பிக்க போறாருங்க. இதனால உங்க வாழ்க்கையில முடங்கி இருந்த வேலை நடக்கும். என்ன பண்ணாலும் இந்த வேலை முடிக்க முடியலப்பா, என்ன பண்ணாலும் இந்த வேலை தடைபட்டுட்டே இருக்கு, தாமதப்பட்டுட்டே இருக்கு, தள்ளி போன வாய்ப்புகள் எல்லாமே மீண்டும் உயிர் பெறக்கூடிய நேரம். ஸோ சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திங்கிறது மேஷத்திற்கு அதிர்ஷ்டத்துடைய கதவுகள் திறக்கும் நேரம். இதோட மேஷராசிக்கு சனி பகவான் எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போறார் தெரியுமா? தொழில் ரீதியா, பதவி ரீதியா, அதிகார ரீதியா, அரசு ரீதியா, சாதனைகள் ரீதியா, புகழ் ரீதியா வெளிப்படையான வளர்ச்சி. இதுக்கு என்ன அர்த்தம்? மேஷராசிக்காரங்க வாழ்க்கையில
பொது உயர்வு பெறக்கூடிய நேரம். முன்னேற்றம், அதிகாரம், பேரு, புகழ், பதவி இது எல்லாமே தடை இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேரப்போதுங்க. சிம்பிளா சொல்றேங்க, தன்னம்பிக்கை தைரியமும் அதிகமாகும். பொறுமையா இருக்க போறீங்க. அதிக ஆர்வத்தோட எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்க போறீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பெற்றோர்கள் மூலம் பண வரவு இருக்கும். வருமானம் அதிகமாகும். குறிப்பா இந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதிங்க இந்த வக்ர நிவர்த்திங்கிறது ஜோதிடத்தின்படி சசராஜ யோகத்தை உருவாக்கி இருக்கு. இது வந்து மேஷராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகுதுங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி அளவற்ற மகிழ்ச்சியும் செல்வமும் கிடைக்க போகுது. இதுல மேஷராசியுடைய வாழ்க்கையில பல விதமான பல அற்புதமான நட்பலன்களை நீங்க வந்து அனுபவிக்க போறீங்க. பல நாட்களாக வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு. அலுவலகத்துல மேஷராசி செய்யக்கூடிய பணிகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். அதுவே படிக்கக்கூடிய மேஷராசி மாணவர்களுக்கு படிப்புல நாட்டம் அதிகமாகும். வணிகத்துல லாபம் அதிகமாகும். சொல்ல போனா இனி இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தினால அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாதான் இனி ஒவ்வொரு நாளுமே இருக்க போகுதுங்க. தடைபட்ட திட்டங்கள் எல்லாமே மீண்டும் தொடங்கி சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. அடுத்தடுத்த நாட்கள்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? பொன்னான நாட்களா கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. இந்த வக்ர நிவர்த்தி காலம் தொழில வியாபாரத்துல நீங்க பெரிய வெற்றிகளை அடைய போறீங்க. இந்த வியாபார நோக்கத்துக்காக இந்த வணிக வகுப்பினர் இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் லாபம் கிடைக்கும். அலுவலகத்துல வேலையில் இருக்கீங்க அப்படின்னாக்கா செல்வாக்கு புகழ் அதிகமாகும். இதுவே அரசியல் தொழில இருந்தீங்கன்னாக்கா மக்கள் கிட்ட ஆதரவை பெறுவீங்க. அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆதரவா வேலை செய்ய போகுது. வியாபாரத்துலங்க புதிய திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தி வெற்றியை பெற போறீங்க. நிதி நிலையில ரொம்ப சிறப்பா இருக்கும். குறிப்பா இந்த சனி பகவான் நம்ம வந்து தொழில்காரகன், ஆத்மகாரகன், கர்மகாரகன் சொல்லுவோம், ஆயுள் காரகன் சொல்லுவோம். ஸோ இவரால் தொழில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இதுவரைக்கும் இருந்த ஏற்றத்தாழ்வுகள் சிக்கல்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகுங்க. குறிப்பா வேலை தேடுறவங்களுக்கு வேலை வந்து தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வேலை இல்லை நல்ல சம்பளம் இல்லையேன்னு தவிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கும். உத்தியோகம் தொழில் சிறப்பா வேலை செய்யும். இப்போ புதுசா தொழில் தொடங்க நினைக்கிறீங்களா, அதற்கு உண்டான வாய்ப்புகள், அதற்குண்டான உதவிகள், அதற்குண்டான அந்த துறை சார்ந்த என்ன சொல்றது வல்லுநர்களுடைய ஆலோசனைகள் கிடைக்கும். குடும்பத்துல அமைதியும் மன நிம்மதியும் ஏற்படும். உங்களுடைய துணை கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்குது. உங்களுடைய மன வலிமையும் தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே அதிகமாகுது. குறிப்பா இந்த மேஷராசி ஆண்களுக்கு பலன்கள் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. வேலையில தொழில ரெண்டுலையுமே வந்து சூப்பராக இருக்க போதுங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் காத்திருந்த பெரிய பெரிய ஒப்பந்தம், பெரிய பெரிய பதவிகள், பதவி உயர்வு இப்போ கிடைக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மேல் அதிகாரிகளுடைய நம்பிக்கை கிடைக்கும். தொழில் செய்கிறீங்களா, கஸ்டமர்ஸுடைய நம்பிக்கை அதிகமாகும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகும். வேலையை மாற்றிடலான்னு நினச்சிருப்பீங்க, மிகச்சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அரசாங்க துறையில் இருந்தாக்கா அதிகாரத்திலேயே வளர்ச்சி உண்டு. தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சீங்கனாக்கா என்னங்க எதிர்பார்க்க போகிறோம், ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருப்பீங்க. சேலரி உயரணும்னு நினச்சிருப்பீங்க. ஸோ சம்பள உயர்வு, பதவி உயர்வு உண்டு. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கான அதிகார தோரணையில மாற்றம் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பாராட்டுகள் உண்டு. அதிகார தொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா ஆண்கள் பெண்கள் சின்ன பிசினஸோ பெரிய பெரிய பிசினஸோ பெரிய பெரிய கிளைண்ட் கிடைப்பாங்க. பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மார்க்கெட்டிங்ல எல்லாம் உங்களுடைய பெயர் பேசப்படும். எதிரிகள் எல்லாம் தன்னால விலகி ஓடுவாங்க. அதே போல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே கிடைக்குங்க. ஒப்பந்தங்கள், இதை அடுத்து பணநிலை, கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையுது. கையில பண ஓட்டம் அதிகமாகுது. வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உறவுகள் ரீதியா குடும்பத்துல தலைமை நிலை நிலைக்கும். சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் வந்து மறைஞ்சு போகும். திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவி உறவு சிறப்பா இருக்கும். இதோட மேஷராசி பெண்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு கிடைக்குது. நீங்க விரும்பிய இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். உங்களுக்கு தலைமை பண்புக்கு வாய்ப்பு இருக்கு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு கஷ்டத்துல பலன் தருவார். இப்போ அந்த கஷ்டம் நஷ்டம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ பெண்களுக்கு சிறப்பான காலகட்டம். பெண்களை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா பியூட்டிஷியன், எஜுகேஷன், மெடிக்கல், பொட்டிக் எந்த தொழில் செய்தாலும் சரிங்க. மேஷராசி பெண்களுக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி வக்ர நிவர்த்தி காலத்துல உங்களுக்கு மேன்மையை கொடுக்கிறார். நிறைய கஸ்டமர்ஸ், புதிய புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. இணையதளம் வழியாக உங்களுடைய வியாபாரம் திடீர் வளர்ச்சி பெறும். வருமானம் பெருகும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் கிட்ட ஆதரவு இருக்கும். குழந்தை கல்விகள முன்னேற்றம் இருக்கும். வீட்டில் அமைதி அதிகமாகதும். பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. நகை நட்டெல்லாம் வாங்குவீங்க. அடகுல வச்சிருந்த நகை நட்டெல்லாம் மீட்டெடுப்பீங்க. அதே போல ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் குறையுது. ஹார்மோன் தொடர்பான சிக்கல்கள் சீராகுது. உடல் பலம் திரும்ப கிடைக்கும். அதே போல அரசாங்கத்தில் இருக்கீங்க, தனியார் உத்தியோகத்தில் இருக்கீங்க, அரசாங்க வேலை செய்யறவங்களுக்கு இது பொதுவா சொல்றேங்க, ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கும் பொருத்தமாகும். மேல்
அதிகாரிகளுடைய நல்ல பார்வை கிடைக்கும். தள்ளி போன சம்பள உயர்வு இப்ப கிடைக்கும். இன்கிரிமெண்ட், அதே போல நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பளம் உங்க கைக்கு வரும். அரசாங்க தேர்வுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னாக்கா அதுல முயற்சிகள்ல வெற்றி வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்க. மேஷராசிக்காரங்க இப்ப வந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணீங்கன்னாக்கா கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிரும். அதே போல் தனியார் துறையில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய இலக்கு இருக்கு இல்லையா, டார்கெட் சொல்கிறாங்களா, அதில் வந்து அச்சீவ் பண்ணிடுவீங்க. அதே போல் தலைமை பண்புக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களே வந்து மேனேஜர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐடி தொழிலில் இருக்கீங்க அப்படின்னாக்கா வாய்ப்புகள் அதிகம். ஹெச்ஆர், பேங்கிங், போலீஸ், மிலிட்ரி எல்லாத்துலேயுமே வளர்ச்சியான காலம்ங்க. பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சொந்தமாக தொழில் செஞ்சீங்க அப்படின்னா எல்லாமே சிறப்பாக இருக்குது. போக்குவரத்து, கன்ஸ்ட்ரக்ஷன், மிஷினரி, எலக்ட்ரானிக்ஸ் எல்லா துறைகள்லையுமே உயர்வு உண்டு. அதே போல் கூட்டாளிகள் கூட்டு தொழில் செய்தீங்கன்னா நல்லது தாங்க. பெரிய லாபம் கிடைக்கும். தடைப்பட்ட லைசன்ஸ், ஒப்பந்தம் எல்லாமே இப்போ வந்து அப்ரூவல் ஆகும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் மட்டும் மேஷராசி தெரிஞ்சுக்கோங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கொடுத்த சோதனை வந்து தண்டனையாக எடுத்துக்காதீங்க. இது வந்து தீர்க்கமான வளர்ச்சிக்கா அதுக்கான அடித்தளம் போட்டிருக்குன்னு நினச்சிக்கோங்க. சனி கொடுக்கறது தாமதமாக இருக்கும், ஆனால் அவர் தரக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நிலைச்சிருக்கும். ஓகேங்களா? இந்த நிவர்த்தி காலம் உங்களுக்கு வளர்ச்சி, வெற்றி, அதிர்ஷ்டம், ஆன்மீகம், நிலைத்த தன்மை எல்லாவற்றையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. நம்புங்க, சனியுடைய கருணையினால உங்க வாழ்க்கையில யாராலையுமே நிறுத்த முடியாத அளவுக்கு உயர்வு உண்டு. நீங்க எல்லாரும் சனி பகவானுடைய எல்லையற்ற அருளை பெற போறீங்க. ஓகேங்களா? உங்களுடைய அன்புக்கு சனி பகவான் இப்ப கருணை பார்வையை கொடுத்திருக்கார். அவருடைய பார்வை கிடைச்சிருச்சு அப்படின்னாக்கா உயர்வு உண்டு. அதுவே அவர்கிட்ட கடுமையான பார்வை கிடைச்சா துன்பம் உண்டு. அவர் திரும்ப பார்க்கக்கூடிய நேரத்துல உங்க வாழ்க்கையினுடைய நிகழ்வை எல்லாத்தையுமே மாத்தி வைக்கிறார். இதுவரைக்கும் கஷ்டம் இருந்துச்சு, கண்ணீர் தான் மிச்சமா இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே சனி பகவானே அவருடைய கருணை பார்வையால சரி பண்றார். இந்த வக்ர நிவர்த்திங்கிறது சாதாரண நிகழ்வா உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்க போறது இல்லைங்க. கர்மத்துடைய நல்ல கர்மங்களுடைய வாசல் திறக்கப்படுது. தடைகள் எல்லாமே அகற்றக்கூடிய காலம். இந்த நிவர்த்தி வந்து பரிபூரணமான பலன்களை மேஷராசி அனுபவிக்க போறீங்க. மேஷம் வந்து செவ்வாயுடைய ஆட்சி வீடு, வீர ராசின்னு சொல்லலாம். நெருப்பு மாதிரி பேசுவீங்க, நெருப்பு மாதிரி குணம் கொண்டவங்க. நெருப்புல ஏதாவது கலக்கம் இருக்குமா, மாசு மாதிரி இருக்கு இல்லல்ல, அதே போல தூய உள்ளம் கொண்ட தூய்மையான செயல்பாடுகளுக்கு சொந்தக்காரர்களான வேகமா செயல்படக்கூடிய நெருப்பு ராசியான மேஷராசிக்காரங்களே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கர்மத்தை எல்லாம் கணக்கிட்டு பலன் தரக்கூடியவர். அவர் வந்து ஆல்ரெடி மேஷராசுடைய ஒட்டுமொத்த தர்ம கணக்கையும் பார்த்துட்டார். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணிட்டார், ரதம் கொண்டு வந்து உங்களை ஏத்திக்கிட்டு போறாருங்க, உயர்வுக்கு கொண்டு போறார். இதுவே தப்பு பண்ணியிருந்தா என்ன பண்ணுவார், அவர் சக்கரத்தை கொண்டு நிறுத்திடுவாருங்க. ஸோ சனி ஒருத்தரை உயர்த்தினா அதை யாராலையுமே தடுக்க முடியாது. சனி ஒருத்தரை கீழே இழுத்து போட்டா யாராலையுமே காப்பாற்ற முடியாது. வேதம் என்ன சொல்லுது, சனி தரக்கூடிய பலன்கள் 1000 யோகங்கள் நிலைச்சிருக்கும். அது போலதான் சூரியன் தரக்கூடிய பலன்கள் தற்காலிகம், சனி தரக்கூடிய பலன்கள் நித்தியம். இப்போ மேஷராசிக்காரங்க உங்களுக்கு அதிக வலிமை, கருணை, கட்டுப்பாடு, வளர்ச்சி, பயிற்சி, கடின உழைப்பினுடைய பலன் எல்லாத்தையுமே இப்ப உங்களுக்கு கொடுக்கிறார். நிலைச்சிருக்குங்க. 1000 யோகங்கள் நிலைச்சிருக்கக்கூடிய அளவுக்கு மேஷத்திற்கு சனி பகவான் ஒட்டுமொத்தமா அள்ளி கொடுக்கிறார். தொழில் ரீதியா, வேலை ரீதியா, அதிகார ரீதியா, மரியாதை ரீதியா, பெயர் ரீதியா வெளிப்படையான வளர்ச்சி, அடக்க முடியாத முன்னேற்றம். இதுதாங்க வேத ஜோதிடத்துல நாங்க என்ன சொல்வோம்னாக்கா சனி ராஜயோகம்னு சொல்லுவோம். நிவர்த்திக்கு பிறகு உயர்ந்த நிலையை திறந்து கொடுக்கக்கூடிய நேரம். வேலை எடுத்துக்கிட்டோம்னாக்கா உங்களுடைய வேலை இதுவரைக்கும் யாரும் பார்த்திருக்கவே மாட்டாங்க. கடுமையாக உழைப்பீங்க, துச்சமா தூக்கி போட்டிருப்பாங்க. ஆனா இப்போ உங்களுடைய வேலையை மேல் அதிகாரிகள் கவனிப்பாங்க, உங்களுக்கான பொறுப்புகளை கொடுப்பாங்க. ப்ரொமோஷன் தன்னால் வரும். ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸ், அரசியல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, பல தப்புகளுக்கு தண்டனை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, கஷ்டத்தை பொறுப்பேற்றிருப்பீங்க, உங்களை வந்து திட்டி இருப்பாங்க, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அவங்க எல்லாம் அடங்கி போவாங்க. போட்டியாளர்கள் எல்லாம் பின்னுக்கு போவாங்க. நல்ல பொது மதிப்பு உருவாகுது. பெரிய பெரிய நிறுவனங்கள்லேருந்து பெரிய பெரிய சம்பளத்தோட நிலையான வேலை கிடைக்கும். உங்களுடைய வேலையில் உங்களுடைய பெயர் வந்து பேசப்படும். உயர் அதிகாரிகளுடைய பார்வையில் உங்கள் மேலே நல்ல மதிப்பு இருக்கும். தடைப்பட்ட எல்லா விதமான சலுகைகளும் இப்போ கிடைக்கும். அதாவது வேலையிலையும் சரி, தொழிலையும் சரி, ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் கிடைக்காம போயிருக்கும். இப்பெல்லாம் அப்படி கிடையாது.
முடியாதுங்க, தன்னால் உங்களுக்கு வந்து சேரும். மிக வலிமையான முன்னேற்றம், உங்களுடைய தொழிலெல்லாம் விரிவாகும், புது புது கஸ்டமர்ஸ் வருவாங்க. அதே போல் நிலம் சம்மந்தப்பட்ட வேலையிலெல்லாம் சக்ஸஸ், மிஷினரி, கன்ஸ்ட்ரக்ஷன், டிரான்ஸ்போர்ட் எல்லாமே உயர்வு தாங்க. பெரிய பெரிய கவர்மெண்ட் கிட்டெல்லாம் வந்து பெரிய பெரிய டெண்டர், பெரிய பெரிய ஒப்பந்தங்கள்லாம், பெரிய பெரிய டீல் எல்லாம் கிடைக்குங்க. நீண்ட நாள் வழி இப்போ வந்து இனிமையாக மாறப்போகுது. தினசரி வருமானம் சீராக கிடைக்கும். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வங்கியில கடன்களை வந்துட்டு முழுசா அடைக்கிறது, இது போல பணவரவு சிறப்பா இருக்கும். இதுவரைக்கும் நீங்க சந்தித்த கஷ்டங்கள் எல்லாமே சனி நிவர்த்திங்கிறது ஒரு தீர்ப்பு காலமா வேலை செய்து உங்க உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்குது. குடும்பத்துல உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயருது. பண நிலையை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல மாற்றம் வருது. செல்வாக்கு அதிகரிக்குது. வெளிநாட்டு வாய்ப்புகள், பல ஆண்டுகளாக ரொம்ப நாளா முயற்சி பண்ணி நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே இப்போ நிறைவேற போகுதுங்க. பெண்களுக்கெல்லாம் கண்ணியம், மரியாதை, செல்வாக்கு அதிகரிக்குதுங்க. வேலை பளு இருந்தாலும் அதற்குண்டான பலன்கள் தன்னால வந்து சேரும். குழந்தைகளால நன்மைகள் வந்து சேரும். கணவர்கிட்ட உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் எல்லாம் கரைஞ்சு போகுது. பதவி உயர்வு, ஆரோக்கியத்துல சீராகும். தன்னம்பிக்கை வளர்ச்சி, வீட்டில் உங்க சொல் பேச்சு வந்து கேட்டு நினைப்பாங்க, உங்களுக்கு மதிப்பு உயருதுங்க. அதே போல மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் போட்டி தேர்வுகளில் வெற்றி, போலீஸ், ஆர்மி, ரயில்வே, கவர்மெண்ட் ஜாப் எல்லாத்துலேயுமே அதிர்ஷ்டம்ங்க. படிப்புல வந்துட்டு நல்ல கான்சென்ட்ரேஷன் இருக்கும். ஸ்காலர்ஷிப்புக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல அமைதி வருதுங்க. வீட்டில் நிம்மதி வருது. உறவுக்காரங்கிட்ட ஆதரவு இருக்கும். திருமணத்தினால சந்தோஷங்கள் அடுத்தடுத்து வரும். தீய சக்திகள் விலகி ஓடுதுங்க. தாய் தந்தை கிட்ட ஆசீர்வாதம் அதிகமாகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் சக்தி திரும்புது. மன அழுத்தம் குறையுது. தூக்கம் எல்லாம் நல்லா வருங்க. வயிறு, மூட்டு, தலைவலி இது எல்லாமே குறையுது. உங்களுக்கான பரிகாரம் இப்ப வரைக்கும் நான் பேசினது எல்லாமே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர நிவர்த்தி காலத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் வேலை செய்யுங்கிறத பார்த்தாச்சுங்க. இருந்தாலும் அந்த அதிர்ஷ்டம் வந்து நமக்கு நிலைச்சிருக்கணும் இல்லைங்களா? இந்த அதிர்ஷ்டத்துக்கான காரணமான சனி பகவானுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இல்லைங்களா? ஸோ சனிக்கிழமைகள் தோறும் உபவாசம் இருக்கும். முடிஞ்சா இருங்க, விரதம் இருங்க, உண்ணாம விரதம் இருக்க முடிஞ்சா இருங்க, ஓகேங்களா? முடியலனாலும் பரவாயில்ல. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெயில தீபம் ஏத்துங்க. அவருக்கு கருப்பு வஸ்திரம் சாத்துறதோ இல்லை கருப்பு நிறம் வஸ்திரம் சாற்றியோ சாதத்தை படைக்கலாங்க. இல்லைனா சாதம் வந்து எள் கலந்த சாதம் படைக்கலாம். இல்லைனா கருப்பு வஸ்திரம் சாத்துங்க, சரிங்களா? அதே மாதிரி இல்லாத ஏழை எளியவங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு உணவுக்கு உதவி பண்ணுங்க. கருப்பு உளுந்து தானம் பண்ணுங்க. நவ கிரகங்களை வழிபாடு பண்ணுங்க. காலையில் சனிக்கிழமைகளை எழுந்திரிச்ச உடனே ஓம் சனீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை 21 முறை நீங்கள் வந்து சொல்லணுங்க. இது வந்து மன அமைதிக்கான மந்திரம். அதே போல் ஓம் நமோ நாராயண இதை வந்து சனி பகவானுடைய கோபத்தையும் கர்மத்தையும் குறைக்கும். வீட்டில் செய்ய வேண்டியது நவகிரக தீபம். வடமேற்கு மூலையை சுத்தமாக வச்சுக்கோங்க. சனிக்கிழமைகளில் தேவையில்லாத பொருட்களை எதையும் வாங்க வேண்டாம். சொல்ல போனால் இந்த மதிய வேளையில் சூரிய பகவான் எவ்வளவுங்க பிரகாசமா இருப்பா, அது போல ஒரு பிரகாசத்தை மேஷராசியுடைய வாழ்க்கையில இந்த சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி காலத்துல ராஜ யோகத்தோட உங்களுக்கு வந்து கொடுக்க போறார். உழைப்புக்கு உண்டான பலன் புரியுதுங்களா? நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் மதிப்பு கூடும். திருமணத்துல தடை இருந்தா இப்ப வந்து அது எல்லாமே விலகி திருமணம் நடக்கும். பணம் வரலையா, இப்போ பணம் வந்து சேரும். குழந்தை பாக்கியம் இல்லையா, சகல விதங்கள்லையுமே சௌபாக்கியம் வந்து சேருது. சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன் நிலையானது. பாராட்டு, பதவி, மரியாதை, முடியாத சண்டையெல்லாம் முடிவுக்கு வரும். குடும்பத்தில் வந்து ஆண் பெண் சண்டை சச்சரவு இருக்கு இல்லையா, கணவன் மனைவி பிரச்சனை, இது எல்லாமே ஒரு புரிதலுக்கு கொண்டு வந்துருவாருங்க. பணம் சேரும், அமைதி வரும், சேமிப்பு அதிகமாகும், மன அழுத்தம் குறையும், உடல் சக்தி உயருது. இதில் நீங்கள் செய்ய வேண்டியது முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க, உதவி பண்ணுங்க, பூஜை பண்ணுங்க, கடவுளை நம்புங்க. பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க, பறவைகளுக்கு தானம் கொடுங்க, உணவு கொடுங்க. குறிப்பா முதியவர்களுக்கு, இந்த குழந்தைகளால கைவிடப்பட்டு வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படக்கூடிய முதியவர்களுக்கு உதவி பண்ணுங்க. ரொம்ப பிடிக்குங்க. சனி பகவானுடைய எப்பேற்பட்ட கர்ம பலன்கள் உங்களுக்கு இருந்தாலும் சரிங்க, அது வந்து கரையும். வேற எந்த பூஜை பரிகாரம் கோயில் குளம் நீங்க போக வேண்டாம். முதியவர்களுக்கு உதவி செய்தாலே அது பெரும் புண்ணியம். அதே போல துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து குடை வாங்கி கொடுங்க, செருப்பு வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க, தண்ணி வாங்கி கொடுங்க. இதுவே சனி பகவானுடைய பாவ நிவர்த்திக்கான வழி. அது தவிர்க்க வேண்டியது வந்து பொய் சொல்லக்கூடாது, சண்டை போடக்கூடாது, உழைக்காம சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாதுங்க. நேரம் காலத்தை கடத்தக்கூடாது, அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம், அதெல்லாம் இருக்கக்கூடாது. தேவையில்லாத கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது. ஸோ ஒட்டுமொத்தமாக மேஷராசி நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்குங்கிறத தெளிவாக
பார்த்துட்டோங்க. இது ஒரு சாதாரண பலனா நீங்க எடுத்துக்காதீங்க. இது உங்க வாழ்க்கையை உயர்வுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு யோகமான காலம், வெற்றி கதையுடைய புதிய அத்தியாயம். இது உங்களுடைய தடையை உடைக்கும் காலம். நீங்க எத்தனை ஆண்டுகள் உழைத்தீர்களோ அதற்குண்டான பலன் இப்ப நேரடியா உங்க வாழ்க்கைக்கு வரப்போகுது. நம்புங்க. சனி தரக்கூடிய பலனை யாராலும் நிறுத்த முடியாது. உங்க வாழ்க்கையில வெற்றி, செல்வம், அறிவு, அமைதி எல்லாமே தற்காலிகமா இல்ல பல்லாண்டு காலங்களுக்கு உங்க வாழ்க்கையில பொங்கி பொங்கி கொட்ட போகுது. என்னங்க மேஷராசிக்காரங்களே, இப்ப நான் சொன்ன பலன் எல்லாமே ஒரு சின்ன பலன் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய பலன். சனி வக்ர நிவர்த்திங்கிறது ஒரு கிரக இயக்கம் இல்லைங்க, அது ஒரு கர்மத்துடைய தீர்ப்பு. நீங்க உழைச்சிங்க, பாடுபட்டீங்க, கண் கலங்குனீங்க, பல தியாகங்கள் செஞ்சீங்க. அதற்கான பதில் இப்போ வருது. சனி நிதானமா நடத்தி வைக்கிறாருங்க. ஆனா இப்ப அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ஒரு நாளும் குறைஞ்சு போகாது. உங்களுடைய